தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகியனவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மக்களது பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர், ගිවිසුමක් අනුව වැඩ කටයුතු කරන්න. මේක ලංකාව විතරක් නෙමෙයි. මම හිතන්නේ පොදු රාජ්‍ය මණ්ඩලෙත් අනික් රටවල් ගණනාවක් විශේෂයෙන් අවධානය යොමු කරලා තියෙනවා මේ ගන්න පියවර ගැන. ඒක සාර්ථක වෙනවද? இன்று வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு நாளாகும். தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நாம் புதிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. பொதுநலவாய நாடுகள் மற்றும் சர்வதேச நாடுகளிலும் தேசிய அரசாங்கங்கள் உள்ளன. ஆனால் எங்கள் மக்கள் அந்த நாடுகளிலும் பார்க்க அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர். பிரதான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என மிகவும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். எனினும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு 2 வருடங்கள் போதுமானதென நான் நினைக்கின்றேன். கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகியனவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அனைத்து மக்களும் அணிதிரள வேண்டும். அத்துடன் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பிரதி மற்றும் ராஜாங்க அமைச்சர்களும் ஒற்றுமையுடனும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். ද්‍රවිඩ සන්ධානයේ ජනතා විමුක්ති පෙරමුණෙත් මේකට පටහැනි නොවන අපිට පිළිගන්න පුළුවන් ඒවා එකතු කරගෙන ඉදිරියට යන්න. ඒ බලන්නේ මුළු පාර්ලිමේන්තුවම මේ වැඩ කටයුත්තට අපි සම්බන්ධ කරගන්න.